உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். உங்க 2 பேருக்கும் நிஜமாவே ஒரு அக்கா இருந்தா அவளை இப்படியா ட்ரீட் பண்ணுவீங்க? அப்பா, அவ ஒண்ணு எங்க அக்கா இல்ல. போய் சொல்லாதீங்கப்பா. அவளாலதான் அம்மா கோச்சுக்கிட்டு போயிட்டாங்க. எங்களுக்கு எல்லாம் தெரியும்பா. வானந்தினி, நம்ம பாட்டி கிட்ட போலாம். டேய், இனி எங்க அம்மா கூட பேசக்கூடாது, எங்க வீட்டு பக்கமே வரக்கூடாது, அவ்வளவுதான் சொல்லுவோம். அவ ஒண்ணு எங்க அக்கா இல்ல. மது, 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 ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, எந்திரி. என்ன உடம்பு இப்படி கொதிக்குது? மது, மது, சரி, நல்லா படிக்கணும். என்ன மேடம்? என்ன முத்து, என்னாச்சு? மதுக்கு ரொம்ப ஜுரம் அடிக்குது மேடம். என்ன சொல்றீங்க முத்து? நீங்க போங்கம்மா, வாங்க போல. ஐயோ, என்னது காய்ச்சல் இப்படி அடிக்குது? முத்து, நீ போய் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எடுத்துட்டு சரிங்க வா. மேடம். போ, சீக்கிரம் போ. ஓகே மேடம். மது, மது, எழுந்துரு. மது, இப்படி வா, வா. இந்த வயசுலயே உன்னையே அந்த ஆண்டவன் இப்படி சோதிக்கிறான். மது, சீக்கிரமா குடும்பத்து போய் தண்ணி எடுத்துக்கிட்டு வா. போ. மது, மது, மதுமா, மது, இந்த மாத்திரையை மட்டும் சாப்பிட்டுடுறா செல்லம். ஒரே ஒரு மாத்திரை தான், வாய் தர. மது, ஆகாமி, ஆகாமி, தண்ணி சாப்பிடு. இந்த மது, வா. சரி, படுத்துக்கிறியா? முத்து, மேடம், செவந்திக்கு ஃபோன் பண்ணி மதுவுக்கு ரொம்ப காய்ச்சல் அடிக்குதுன்னு சொல்லு. போ. சரிங்க மேடம், சொல்லிடுறேன். இந்தாப்பா. அண்ணன் காஃபி குடிச்சாரம்மா? குடிச்சிட்டு வெளியே கிளம்பி போயிருக்கான். செல்லங்களா, என்ன ஸ்கூல் போலையா? ஏன் டல்லா இருக்கீங்க?
சித்தப்பா நாங்க ஒண்ணு சொன்னா நீங்க கேப்பீங்களா? அட, என்னடா செல்லம் இப்படி கேட்டுட்ட? நீங்க சொன்னா அதை செய்யறதுக்கு தான் இந்த சித்தப்பனே இருக்கான். அப்ப வாங்க சித்தப்பா, நம்ம போய் அம்மாவை கூட்டிட்டு வருவோம். ஆமா சித்தப்பா, அப்பா காலையில அம்மாவை கூட்டிட்டு வரேன்னு சொன்னாரு. ஆனா இப்ப பாருங்க போன் வந்துச்சு சொல்லிட்டு போயிட்டாரு. சித்தப்பா அம்மா இருந்தா ஜாலியா இருக்கும் சித்தப்பா. வரீங்களா? போய் கூட்டிட்டு வருவோம். இப்ப என் செல்லங்களுக்கு அம்மா வேணும், அப்படிதானே? சரி, நீங்க 2 பேரும் ஸ்கூல் போவீங்களா? நான் போய் செவந்தி அண்ணியை கூட்டிட்டு வந்துருவேனா? ஓகே சித்தப்பா ப்ராமிஸ். ப்ராமிஸ். ஓகே ஓகே. ஏ ஜாலி. தள்ளு. வாசலை மறைச்சிட்டு நந்தி மாதிரி நின்னா என்ன அர்த்தம்? நீங்க பேசுனது பிடிக்கலன்னு அர்த்தம். ஓ, ஒட்டு கேட்டியா? என்ன ஒட்டு கேட்டியா? ஏங்க அதுங்க ஏதோ சின்ன பிள்ளைங்க, அதுங்க தான் கேணத்தனமா பேசுதுங்கன்னா நீங்களும் சரின்னு சொல்றீங்க. இப்போ உன் பிரச்சனை என்ன? ஏங்க நீங்க கூப்பிடுவீங்கன்னு தான் செவந்தி கோச்சுக்கிட்டு போய் உட்கார்ந்துருக்காளா? கட்டின பொண்டாட்டியை கூட்டிட்டு வரணுங்கிற அக்கறை உங்க அண்ணனுக்கே இல்ல, நீங்க ஏன் ஓடுறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் போக தேவையில்லை. என்ன பாக்குறீங்க? நான் கோச்சுக்கிட்டு போனப்ப என்ன யார் வந்து கூப்பிட்டா? நீங்க தானே. இவங்க யாரும் வரலையே. ஆளுக்கு போய் கெஞ்சி கூப்பிடுற அளவுக்கு அவ ஒன்னும் பெரிய ஆள்லாம் இல்ல. சின்ன பிள்ளைங்க கேணத்தனமா பேசுதுன்னு சொல்லிட்டு நீ இப்போ அறிவு கட்டத்தனமா அதுவும் மடத்தனமா பேசினா என்னத்த சொல்றது? ஏண்டி, நீ கொழுப்பெடுத்து இங்க பிரச்சனையை பண்ணிட்டு ஒரு கல்யாணத்துக்கு எடுத்துட்டு உங்க அம்மா வீட்டுல உட்காந்துட்டு இருப்ப. உன்னை இங்க வாவான்னு கூப்பிடுவாங்களா? ஏன் செவந்தி அண்ணி உன்னை கூப்பிட தானே வந்தாங்க? அவங்கள நீ தானே அவமானப்படுத்தி அனுப்பிச்சு வச்ச. அப்படி இருந்த குடும்பம் கெட்டு போயிடக்கூடாதுன்னு தான் என் அம்மா அப்பா உன்னை ஏத்துக்கிட்டாங்க. செவந்தி அண்ணி எனக்கும் அம்மா மாதிரி தான். உன் கையால சாப்பிட்டதை விட அவங்க கையால சாப்பிட்டது தான் அதிகம். ஓ, தின்ன சோத்துக்கு விசுவாசமா இருக்கீங்களா? பின்ன உன்ன மாதிரி கடிச்சு வைக்க சொல்றியா? என் அண்ணிய வீட்டுக்கு கூட்டிட்டு வர வேண்டியது என்னோட கடமை. நீ உன் வேலையை பாரு, நான் என் அண்ணியை கூப்பிட கிளம்புறேன். நீங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல செவந்தி. மது நிலைமைய பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன். அவ ரூம்ல தான் இருக்கா, வந்து பாருங்க. வாங்க. மது, 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 ஏன் வந்த? மது, உனக்கு தான் என்ன பிடிக்கலையே. அது இல்ல மது. இல்ல செவந்தி, என்ன எல்லாரும் ஏமாத்துறீங்க. இல்லடா செல்லம், முதல்ல அம்மா என்னை விட்டுட்டு சாமி கிட்ட போயிட்டாங்க. அப்பா எங்க இருக்காருன்னே தெரியல. இப்ப ஃப்ரெண்டா நீ வந்த, நீயாச்சும் கூட இருப்பேன்னு பார்த்த, அதுவும் இல்ல. உன்னை பார்க்கணும் தான் அன்னைக்கு நான் தேடி வந்தேன். ஆனா நீ என்னை பார்க்கவே இல்லை. நான் சின்ன பொண்ணு தானே செவந்தி. ஏன் எல்லாரும் என்ன வெறுக்கிறீங்க? நான் என்ன தப்பு பண்ண?
தானே என் ஃப்ரெண்டு, உன்கிட்ட தானே எல்லாத்தையும் சொல்ல முடியும். நீயும் வெறுத்தா நான் எங்க போவேன்? எனக்குன்னு யாரு இருக்கா? நீ வேண்டாம் செவந்தி, போ. எனக்கு கஷ்டமா இருக்கு. அது என்ன மன்னிச்சிருடா செல்லம். இனிமே நான் அப்படி பண்ணவே மாட்டேன். என்ன மன்னிச்சிரு. இனிமே நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன். நிஜமாதான் செல்லம், உன்னை நான் இனிமே நல்லா பார்த்துப்பேன். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். உன் கூட இருக்கிறப்பெல்லாம் எனக்கு சந்தோஷமா இருக்கு செவந்தி. நீ இல்லாதப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மனம் உங்களும் வரல. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. உனக்கு இப்போ ரொம்ப காய்ச்சல் அடிக்குது. மேடம் சொல்ற மாத்திரையெல்லாம் சாப்பிடு. உனக்கு குணமாகட்டும். நம்ம வெளியில போலாம், சரியா? சரி செவந்தி. சரி, நீ ரெஸ்ட் எடு. நான் வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் வரேன். படு. நான் வரேன் மேடம். வாங்க. நீ தூங்கு. அம்மு, அம்மு, இப்படி பேசாம போனா என்ன அர்த்தம் அம்மு? அம்மு, இருந்தவ போன பிறகுதானே இருக்கிறவங்களுக்கு அருமை தெரியுது. ஏண்டி ராஜி, மனோ எதுவும் சொன்னானா? என்ன சொல்றதுன்னே தெரியல அத்தை. விடு, எல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சுக்கணும். சந்தோஷம் மட்டும்தான் வாழ்க்கையா? அப்பப்ப இப்படி நடந்தாதான் சந்தோஷத்தோட மதிப்பு தெரியும். ஆமா, எல்லா வேலையும் நீயே இழுத்து போட்டு செய்யறியே. ஏன் ராஜி, அந்த பூர்ணிமாங்கிறவ என்ன செய்யறா? இரு வரேன். எப்படி எல்லாம் பண்றாங்க? அடியே திரிபுர சுந்தரி, என்ன ஆளை பார்த்தது எந்திரிச்சு ஓடுற? நீங்க என்ன பூதமா பேயா எந்திரிச்சு ஓடுறதுக்கு? அதானே, குட்டி சாத்தா எந்த பேய்க்கு பயந்துச்சு? ஏண்டி, இங்க வீட்ல ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உக்காந்து செல்லையே நோண்டிக்கிட்டு இருப்பிய? அதானே, முருங்க பருத்தா தூணாகுமா? வந்து சமைக்கலாம்ல. முன்னாடி செவ்வந்தி இருந்தா என்ன ஏதுன்னு கேட்காம எல்லா வேலையும் செஞ்சா. நீ வெட்டியாத்தானே இருக்க, வந்து ஏதாச்சும் வேலை செய்யலாம்ல. நான் என்ன வேலை பாக்குறது? ஏன், நீதான் நல்லா சமைப்பிய. ராஜி ஒருத்திய எத்தனை வேலை பாப்பா? இரு வரேன். ராஜி ஒய்யாரமா ஊஞ்சல்ல உட்காந்துக்கிட்டு செல்லு பாத்துக்கிட்டு இருக்கறா. இருக்கு அவளுக்கு. இந்த வெங்காயத்தை எல்லாம் அவளை உரிக்க சொல்றேன். இந்த வெங்காயத்தை எல்லாம் உரி. இவ்வளவு வெங்காயமா? வெங்காயம் இல்லாம சமைக்க சொல்றேன், சாப்பிடுவல்ல? வேலை செய்டினா உனக்கு அப்படி உடம்பு நோகுதுல்ல?
பாரு, நாளைக்கு நீ தான் சமைக்கிற. இந்த வெங்காயத்தை இப்ப உரி. ஏன் அதான் ஐஸ்வர்யா இருக்கால, அவ வெங்காயம் உரிக்க மாட்டாளா? ஏ ஐஷு, நீ தான் வெங்காயம் நல்லா உரிப்பல, உரி. சரிங்க, நீ கொடுங்க, நான் உரிக்கிறேன். ஏய், என்னடி இது? பாட்டி, நான் வெங்காயம் உரிக்கிறேன், துணியை அண்ணி துவைக்கட்டும். என்னது, துணி துவைக்கணுமா? ஆமா, நீ அதுக்கு தானே துணியை ஊற வைக்க போறேன். நீங்க துணியை துவைச்சு புழிஞ்சு காய போடுங்க. கொடுங்க, நான் உரிக்கிறேன். இல்ல எதுக்கு உனக்கு? கண்ணெல்லாம் எரியும், நானே உரிச்சு தரேன். சரிங்க, நீ கண்ணில் தண்ணி வராம உரிங்க. என்ன நக்கல் பண்றாங்க? அந்த செவ்வந்தி இருந்தாலும் நமக்கு தான் பிரச்சனை, இல்லாட்டியும் நமக்கு தான் பிரச்சனை. இனி அவ வர வரைக்கும் நம்மளெல்லாம் உயிரை வாங்குவாங்க. கடவுளே! உங்களை பார்க்கலான்னு தான் வந்தேன். வீட்டில் குழந்தைங்க நீங்க எப்போ வருவீங்கன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ணி, தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு புத்தி சொல்ற அளவுக்கு நான் வளரல, அந்த அளவுக்கு அனுபவம் பத்தாது. ஆனா நீங்க இல்லைன்னா வீடு எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். உங்களுக்கும் அண்ணனுக்கும் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. அவரை கேட்டா நான் கடன் வாங்கினதை மறைச்சிட்டேன், அதனாலதான் அண்ணி கோவப்படுறாங்கன்னு சொல்றாரு. எனக்கு புரியுது அண்ணி. அண்ணன் இது வரைக்கும் உங்ககிட்ட எதையும் மறைச்சதில்ல தான். அப்படி இருக்கப்ப இதை மறைச்சது உங்களுக்கு கடுப்பா இருக்கும் தான். ஆனா இந்த மாதிரி நேரத்தில் அண்ணன் கூட நீங்க தானே இருக்கணும். எத்தனை பிரச்சனை வந்தாலும் அமைதியா சமாதானமா விட்டு கொடுத்து போகணும்னு நீங்க தானே சொல்லுவீங்க. இப்ப நீங்களே விலகி இருந்தா எப்படி அண்ணி? அண்ணன் முகத்தை பார்க்க முடியல அண்ணி. நான் பூர்ணிமாவை விலக்கி வச்சிருந்தப்ப ஒரு அம்மா ஸ்தானத்துல இருந்து நீங்க தான் எனக்கு புத்தி சொன்னீங்க. நானும் அண்ணின்ற உரிமையில தானே இங்க வந்தேன். வேண்டாம் அண்ணி, அண்ணனை கோச்சுக்காதீங்க. வீட்டு செலவு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அண்ணி. பிள்ளைங்க ஸ்கூல் ஃபீஸையும் நான் கட்டிடுறேன் அண்ணி. நீங்க அண்ணன் கூட இருந்தா போதும், எல்லாத்தையும் நான் சமாளிச்சுக்கிறேன். வாங்க நீ வீட்டுக்கு போலாம். அரவிந்தும் நந்தினியும் ஏங்கி போயிருக்காங்க. எனக்கு புரியுது ரகு, ஆனா இப்ப நான் வீட்டுக்கு வர நிலைமையில இல்ல. இப்படி சொன்னா எப்படி அண்ணி? பண விஷயத்துல போய் சொன்னதுக்காக அண்ணனை இவ்வளவு தூரம் தண்டிக்கணும்னு இல்லையா அண்ணி?
நீங்க சும்மா விளையாட்டுக்கு முகத்தை தூக்குனாலே அண்ணன் ஒரு மாதிரி ஆயிடுவாரு. நீங்க இப்ப அவரை விட்டுட்டு வந்திருக்கீங்க. அவர் எவ்வளவு கஷ்டப்படுவார்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீ. ரகு, இங்க பணம் மட்டுமே பிரச்சனை இல்லை. அதே மாதிரி எல்லாத்தையும் எல்லா நேரமும் பேசிட முடியாது. என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. இதுக்கு மேல என்கிட்ட எதையும் கேட்காதீங்க.